இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய துயரத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். தோழர்களுடைய தியாகங்களும் போராட்ட குணமும் நாம் அறிந்தது. இன்றைக்கு இந்தியாவிலே காவி பாசிச அரசியலும் மத அரசியலும் சாதி அரசியலும் அலைவரித்து ஆடுகின்ற காலத்திலே, விவசாயிகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காலத்திலே, தொழிலாளர்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தொழிலாளர்களை கொத்தடிமையாக மாற்றக்கூடிய காலத்திலே, தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படுகின்ற காலத்திலே தோழர் நம்மையெல்லாம் விட்டு இன்றைக்கு விடைபெற்றிருக்கிறார். எனவே இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தோழர் காட்டிய வழியிலே நாம் ஒன்றிணைந்து போராடி இதை முறியடித்து சோசியலிச சமூகத்தை படைக்க அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தின் மூலமாக உறுதியேற்போம் என்பதை கேட்டுக்கொண்டு தோழருக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி. இளைஞர்களை வாழ்கின்ற வாழ்க்கை இதற்காக நோக்கம் என்றார். அவருடைய கொள்கை என்ன? ஆடு மாடுகள் பிறக்கிறது, மனிதர்களும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்திய பொதுவுடைமை இயக்கம் 1925 தொடங்கப்படும் போது நல்லக்கண்ணு அவர்கள் இளம் வயதிலேயே அந்த சுதந்திர போராட்டத்திலே சிறை சென்றவர். அப்பவே விடுதலை இலக்கியோடு நம்முடைய விடுதலையை இந்திய சமூகத்துக்கு அளப்பரிய விஷயங்களை கொடுத்திருக்கிறார். கம்யூனிசம் சோசியலிசம் இதை கொண்டு வர வேண்டும் என்றால் தனியுடைமையை ஒழிக்க வேண்டும். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உலக தோழர்களே ஒன்றுபடுங்கள், உலக உழைக்கும் மக்களே ஒன்றுபடுங்கள், உலக ஏகாதிபத்தியத்தில் வீழ்த்தப்பட வேண்டும், உலக மக்கள் வெளியிட்டுப்பட வேண்டும் என்றால் சோசியலிசம் கம்யூனிசமே ஒரே வழி. இதைத்தான் அவர் தன்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக இன்று வரை அந்த கட்சியினுடைய வீரநாயகியாக கடந்த காலத்தில் அவர் ஒரு நாள் முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நல்லக்கண்ணுவை பார்த்தாவே சொன்னாங்க, கட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொருவரும் நேரடியாக பார்த்து சொல்லிட்டு கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் போராளி பொதுவுடைமையாளர்லாம் சொல்லுவாங்க,
அவன் முதலில் உடைமை வர்க்க கண்ணோட்டத்தை ஒழிக்க வேண்டும். அவன்கிட்ட முதல்ல நான் சொத்து சேர்த்துக்கிறதில்ல, நான் ஒழிக்க வந்ததே தனியுரிமை ஒழித்துட்டு பொது உரிமை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்தியா முழுக்க என்னுடைய மக்களுக்கு நான் அளப்பரிய கருத்து அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி வாழ்ந்தார். இப்போ கூட சொன்னதுல முதலமைச்சரால் கொடுக்கப்பட்ட 1 கோடி ரூபாயை கூட என்ன பண்றாரு, கட்சி எடுத்து போறாரு. அவருக்குன்னு ஒண்ணு இல்லை. அப்பழுக்கற்றவர்னா இந்த விஷயங்கள் தான் தெரியும். அப்பழுக்குனா என்ன, தனக்காக இல்லை, தனக்காக வாழல, தான் சார்ந்த நாட்டுக்காக வாழ்ந்தவர், தான் சார்ந்த இனத்துக்காக வாழ்ந்தவர். அந்த வகையில அவருக்கு புரட்சிகர இளைஞர்மணி வீர வணக்கம் செலுத்துகிறேன். உடமையை ஒழிக்க வேண்டும், தன்னியுடமையை ஒழிக்க வேண்டும். அதான் நான் வரும்போது முழங்குவது தான் சோசலிசம் கம்யூனிஸ்ட் லட்சியம். அதுதான் உலக மக்களை விடுதலை செய்ய ஒரே லட்சியம் அப்படின்னு இன்னைக்கு அவருடைய இறப்புக்காக நாம் இங்கே ஒன்று கூடி அவர் நினைவுகளை போற்றுகிறோம். ஆனால் அதே நூற்றாண்டில் உருவான மதவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, அவரை கூட விட மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, அவரை நாங்களாம் அவர் வந்து நினைச்சு பார்க்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் அவர் கடவுளே வேணா, கடவுளால தீமை வருது, மதவாதம் ஒழிய வேண்டும் சொன்னவரை கூட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த சேர்த்துக்கிட்டு எங்களை இழிவுபடுத்த உங்க வேலையா? எப்பதான் இந்த வேலையை விட போறீங்க? அதனால தோழர் நல்லக்கண்ணுவின் இந்த வீரவணக்க நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல கருத்து என்னன்னு சொன்னா, இந்திய மண்ணிலிருந்து மதவாத சக்திகளை, சனாதன பாசிசத்தை வீட்டுவதற்காக நாம் இன்று அவருடைய இந்த வீரவணக்க நாளில் உறுதியேற்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான வீரவணக்கம். ஏன்னா நல்லக்கண்ணுவின் வழி நடப்போம் சொன்னா இன்று இந்திய சமூகம் உலக அரங்கத்திலே முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தலைவிதி தத்துவம், நால்வரணம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை கூறு போட்டு நாசம் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் அவர் தண்டிக்கிறாரு. அதுதான் கம்யூனிஸ்டுடைய இன்னைக்கு நிகழ்ச்சி வரக்கூடிய இன்னைக்கு ஒரு கொள்கையாக இருக்குது. சனாதனத்தை வீட்டு தான் இன்னைக்கு வேலையே. அது இல்லைன்னா நாட்டை முன்னேற்ற முடியாது. எல்லா வகையிலுமே அது எதிராக இருக்குது. அப்போ சனாதனத்தை வீழ்த்த வேண்டும். ஜனநாயக கேள்விக்குறியாகி போச்சு. ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர்மணி இந்த நாளில் உங்களோடு சனாதனத்தை வீழ்த்துவதற்கான சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய துயரத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். தோழருடைய தியாகங்களும் போராட்ட குணமும் நாம் அறிந்ததே. இன்றைக்கு இந்தியாவிலே சாதி பாசிச அரசியலும் மத அரசியலும் சாதி அரசியலும் தலைவரித்து ஆடுகின்ற காலத்திலே, விவசாயிகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காலத்திலே, தொழிலாளர்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தொழிலாளர்களை கொத்தடிமையாக மாற்றக்கூடிய காலத்திலே, தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படுகின்ற காலத்திலே தோழர் நம்மையெல்லாம் விட்டு இன்றைக்கு விடைபெற்றிருக்கிறார். எனவே இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தோழர் காட்டிய வழியிலே நாம் ஒன்றிணைந்து போராடி இதை முறியடித்து சோசலிச சமூகத்தை படைக்க அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தின் மூலமாக உறுதியேற்போம் என்பதை கேட்டுக்கொண்டு தோழருக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி.
உன்னுடைய கொள்கை என்ன? ஆடு மாடுகள் பிறக்கிறது, மனிதர்களும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்திய பொதுவுடைமை இயக்கம் 1975 தொடங்கப்படும் போது தோழர் நல்லக்கண் அவர்கள் இளம் வயதிலேயே வந்த சுதந்திர போராட்டத்திலே சிறை சென்றவர். அப்பவே விடுதலை வேட்கையோடு நம்முடைய விடுதலையை இந்திய சமூகத்துக்கு அளப்பரியும் செய்து கொடுத்திருக்கிறார். கம்யூனிசம், சோசலிசம் இதை கொண்டு வர வேண்டும் என்றால் தனியுடைமையை ஒழிக்க வேண்டும். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உலக தோழாவிலே ஒன்றுபடுங்கள், உலக உழைக்கும் மக்களே ஒன்றுபடுங்கள், உலக ஏகாதிபத்தியங்கள் வீழ்த்தப்பட வேண்டும், உலக மக்கள் வெளியிட்டுப்பட வேண்டும் என்றால் சோசலிசம், கம்யூனிசமே ஒரே வழி. இதைத்தான் அவர் தன்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக இன்று வரை அந்த கட்சியினுடைய நீர்நாயாக கடந்த காலத்தில் அவர் ஒரு நாள் முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கள்ளக்கண்ணுவை பார்த்தாவே சொன்னாங்க, தட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொருவரும் நேரடியாக பார்த்து சொல்றது ஒன்று, ஒரு கம்யூனிஸ்ட் போராளி பொதுவுடைமையாளர் சொல்லுவாங்க, அவன் முதலில் உடைமை வர்க்க கண்ணோட்டத்தை ஒழிக்க வேண்டும். அவன்கிட்ட முதல்ல நான் சொத்து சேர்த்துக்கிட்டல, நான் ஒழிக்க வந்ததே தனியுடைமை ஒழித்துட்டு பொதுவுடைமை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்தியா முழுக்க என்னுடைய மக்களுக்கு நான் அளப்பரிய கருத்து அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி வாழ்ந்தார். இப்போ கூட சொல்றதுல முதலமைச்சரால் கொடுக்கப்பட்ட 1 கோடி ரூபாயை கூட என்ன பண்றாரு, கட்சி எடுத்துட்டு போறாரு. அவருக்குன்னு ஒண்ணு இல்லை. அப்பழுக்கற்றவர்னா இந்த விஷயங்கள் தான் தெரியும். அப்பழுக்குனா என்ன, தனக்காக இல்லை, தனக்காக வாழல, தான் சார்ந்த நாட்டுக்காக வாழ்ந்தவர், தான் சார்ந்த இனத்திற்காக வாழ்ந்தவர். அந்த வகையில் அவருக்கு புரட்சிகர இளைஞர்மணி வீரவணக்கம் செலுத்துகிறேன். உடைமையை ஒழிக்க வேண்டும், தன்னியுடைமையை ஒழிக்க வேண்டும். அதான் நான் கம்யூனிஸ்ட் லட்சியம். அதுதான் உலக மக்களை விடுதலை செய்யறதுக்கான ஒரே லட்சியம் அப்படின்னு இன்னைக்கு அவருடைய இறப்புக்காக நாம் இங்கே ஒன்று கூடி அவர் நினைவுகளை போற்றுகிறோம். ஆனால் அதே நூற்றாண்டில் உருவான மதவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, அவரை கூட விட மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, அவரை நாங்களாம் அவர் நினைச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் அவர் கடவுளே வானா, கடவுளாக எல்லாம் தீமை வருது, மதவாதம் ஒழிய வேண்டும் சொன்னவரை கூட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த சேர்த்துக்கிட்டு எங்களை இழிவுபடுத்த உங்க வேலையா? எப்பதான் இந்த வேலையை விட போறீங்க? அதனால தோழர் நல்லக்கண்ணுவின் இந்த வீரவணக்க நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல கருத்து என்னன்னு சொன்னா, இந்திய மண்ணிலிருந்து மதவாத சக்திகளை, சனாதன பாசிசத்தை வீட்டுவதற்காக நாம் இன்று அவருடைய இந்த வீரவணக்க நாளில் உறுதியேற்க வேண்டும். அப்போதுதான் உண்மையாக நமக்கு வீரவணக்கம். ஏன்னா நல்லக்கண்ணுவின் வழி நடப்போம் சொன்னா இன்று இந்திய சமூகம் உலக அரங்கத்திலே முன்னேறாக இருப்பதற்கு காரணம் என்ன? தலைவிதி தத்துவம், ஆள்வரணம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை கூறுபாட்டு நாசம் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் அவர் தண்டிக்கிறாரு. அதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய இன்னைக்கு நிகழ்ச்சி வரக்கூடிய இன்னைக்கு ஒரு கொள்கையாக இருக்குது. சனாதனத்தை வீழ்த்தவங்க தான் இன்னைக்கு வேலையே. அது இல்லைன்னா நாட்டை முன்னேற்ற முடியாது. எல்லா வகையிலுமே அது எதிராக இருக்குது. அப்போ சனாதனத்தை வீழ்த்த வேண்டும். ஜனநாயக கேள்விக்குறியாகி போச்சு. ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர்மணி இந்த நாளில் உங்களோடு சனாதனத்தை வீழ்த்துவதற்கான சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய துயரத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம்.
தோழருடைய தியாகங்களும் போராட்ட குணமும் நாம் அறிந்தது. இன்றைக்கு இந்தியாவிலே காவி பாசிச அரசியலும் மத அரசியலும் சாதி அரசியலும் தலைவரித்து ஆடுகின்ற காலத்திலே, விவசாயிகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காலத்திலே, தொழிலாளர்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தொழிலாளர்களை கொத்தடிமையாக மாற்றக்கூடிய காலத்திலே, தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படுகின்ற காலத்திலே தோழர் நம்மையெல்லாம் விட்டு இன்றைக்கு விடைபெற்றிருக்கிறார். எனவே இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தோழர் காட்டிய வழியிலே நாம் ஒன்றிணைந்து போராடி இதை முறியடித்து சோசியலிச சமூகத்தை படைக்க அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தின் மூலமாக உறுதியேற்போம் என்பதை கேட்டுக்கொண்டு தோழருக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.